வெல்கம் டு எம்என்எம் சமையல். இப்போ நம்ம தோட்டத்தில் மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு. அந்த மிளகாய் தான் நம்ம பறிக்க போகிறோம். போனோட்ட நான் மிளகாய் செடி வைக்கும் போது மிளகா ஒன்று கூட காய்க்கலை. ஆனால் இந்த வட்டம் பாருங்கள், நம்ம செடி நல்ல செடியாக வாங்கி வச்சோம்னா, நான் எப்பயுமே மிளகாய் செடி சந்தையில் தான் வாங்கி வைப்பேன். இந்த வட்டம் செடி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். சரியான காய்ப்பு. இந்த வட்டம் நல்லா நிறைய மிளகாய் காய்க்குது பாருங்கள். சின்ன செடியில் கூட நிறையா காய்ச்சிருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய் இப்படி தான் வெடிக்கணும். இது உயரமாக போகும் செடி. நம்ம ஆனால் வெயிட் தாங்காமல் அப்படியே படுத்துரும். அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு குச்சியை பக்கத்தில் நட்டு அதோடு சேர்த்து கட்டி வச்சிடணும். அப்போ தான் செடி நிற்கும். சீனி அவரைக்காவும் இந்த வட்டம் நல்லா காய்ப்பு. நிறைய சீனி அவரைக்காய் காய்ச்சிருக்கு. 3 நாளாக பிடுங்கிக்கிட்டே இருக்கேன். பறிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் செடிக்கு வந்துட்டோம். ஒரே செடியில் எத்தனை கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு 10 கத்திரிக்காய், 10-12 கத்திரிக்காயாவது இருக்கும். கொஞ்சம் பெருசாகட்டுன்னு பார்த்து கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு. இதை விட ரொம்ப நல்ல பெருசாக ஆகும். ஆனால் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நான் இவ்வளோ பெருசாக இருக்கும் போதே பறிச்சிருவேன். எத்தனை கத்திரிக்காய் இருக்குன்னு. இந்த செடியில் மட்டும் 10 கத்திரிக்காய் இருந்தது. இது எப்பயுமே கத்திரிக்காய் செடிக்கு சூரிய ஒளி நிறைய வேணும். டைரெக்டாக சூரிய ஒளிக்கு நேராக வச்சாதான் கத்திரிக்காய் நல்லா காய்க்கும். 2வது உரம் வைக்கணும். நான் மாட்டுச்சாணமும் டிஏபி உரமும் கொடுப்பேன். அப்புறம் வாழைப்பழத்தூள், டீத்தூள் எல்லாம் காய்கறி கழிவு, மண்புழு உரம் எல்லாமே கொடுப்பேன். 15 நாளைக்கு ஒருக்கா எல்லா உரமும் மாற்றி கொடுப்பேன். ஏதாவது ஒரு உரம் மாற்றி கொடுப்பேன். அதனால் காய் நல்லா வரும். பூவுமே பாருங்கள்.